கத்து நல்லவே, கத்து நல்லவே, கத்து நல்லவே. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் முற்படுகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14 வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் யார் என்பதையும் அவருடைய நடத்துதலையும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதை அறிகிற அறிவை தேவன் எப்படி கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகவும் 28 அதிகாரம் 9 வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இது கர்த்தர் சாலமோனுக்கு சொன்னதான வார்த்தைகள். பிதாவாகிய தேவனை நீ அறிந்து உன் பிதாவாகிய சாலமோனின் பிதாவாகிய தாவீது எப்படி ஆண்டவரை அறிந்திருந்தானோ அதுபோல சாலமோனும் தேவனை அறிந்திருந்தான். அவனுடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்காது. சமஸ்த இஸ்ரவேலும் தாவீதின் வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் யூதா வம்சத்துக்கு மாத்திரம் அது கொடுக்கப்பட்டதின் காரணம் என்ன? இந்த சாலமோன் தாவீது தேவனை அறிந்திருந்தது போல அவன் அறிந்திராததினாலேதான் அவன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேல், அதாவது 12 கோத்திரத்தையும் ஒன்றாக ஆட்சி செய்த முதல் இஸ்ரவேல் ராஜா. அவனுடைய வாழ்க்கையும் ஒரு தோல்வியின் வாழ்க்கையாக தான் இருந்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே, தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாததினால். 2வது நாம் பார்க்கிறோம், அந்த சவுலுக்கு பதிலாக தான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டு அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும், ஒருவேளை ஆரம்பத்திலே அவர் ஏழு வருஷம் யூதாவிலே மாத்திரம் எப்ரோனிலே அங்கே யூத மக்களுக்கு மட்டும் ராஜாவா இருந்தார். ஆனால் அதற்கு பின்பு ஒட்டுமொத்த 12 கோத்திரத்தாரும் தாவீதை ஏற்றுக்கொண்டு தாவீதுதான் தங்களுக்கு ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி சமஸ்த இஸ்ரவேலும் 12 கோத்திரத்துக்கும் இந்த தாவீது ராஜாவானார். அவனும் 40 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்ததை பார்க்க. அந்த குமாரனாகிய சாலமோனை தான் கர்த்தர் தாவீதின் சிங்காசனத்திலே என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக அந்த குமாரர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி சாலமோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த ஸ்தானத்திலே வைத்தார். துவக்கத்திலே அவன் தேவனுக்கு பயந்து தேவ தரிசனம் பெற்று தேவ ஞானம் பெற்று தேவன் கொடுத்த ஐஸ்வர்யங்களை பெற்று தேவன் கொடுத்த ஞானத்தினாலே தேவ ஆலயத்தை கட்டி
அப்படியாக தேவனுக்கு பயந்துதான் அவன் ஜீவித்தான். ஆனால் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே, அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே அவனுடைய ஜீவியம் மாறி போனது. அவன் சிநேகித்த, அவன் மணந்து கொண்ட பெண்களின் நிமித்தமாயும் அவனுடைய ஜீவியம் விக்கிரகங்களுக்கு நேராய் போய்விட்டது. ஆகையால் ஆண்டவர் அவனை தள்ளி விட்டு தாவீதின் நிமித்தம் அவனுடைய குமாரனாகிய ரெகொபெயாமுக்கு அந்த 2 கோத்திரம் யூதாவும் பென்யமீன் மட்டும் கொடுத்து விட்டு மற்ற 10 கோத்திரங்களும், இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களும் இந்த சாலமோனுடைய ஊழியக்காரனான யெரொபெயாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அப்படியானால் அவன் பிதாவாகிய தாவீது ஆண்டவரை அறிந்திருந்த வண்ணம் இவன் அறியாததினாலே தான் இவனுக்கு இந்த தோல்வி என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் அந்த வசனத்திலே, அந்த 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் பிதாவின் தேவனை அறிந்து என்ன செய்ய வேண்டும், அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஏனென்றால் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர் கர்த்தர். உள்ளத்தை அறிகிறவர் கர்த்தர். இருதயங்களை, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். நினைவுகளின் தோற்றம், நாம் நினைக்கிறதுக்கு முன்னால இருக்கிற அந்த தோற்றத்தையே அறிந்திருக்கிறாராம். அதை அறிந்திருக்கிற தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் எப்படி அவரை சேவிக்க வேண்டுமாம்? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். உத்தம இருதயம். தாவீதுக்கு ஆண்டவர் அந்த உத்தம இருதயத்தை பார்த்ததினாலேதான் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொன்னார். ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்த ஒரு உத்தம இருதயத்தானாய் இந்த தாவீது இருந்தார். அந்த போதனை இந்த சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். யார் நம்மை பாராட்டுவது, நாம யார் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளும், நாம் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் உற்சாக மனதோடு உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, மனுஷருக்காக அல்ல, மனுஷர் கொடுக்கிற காணிக்கைகளுக்காகவோ, மனுஷர் கொடுக்கிறதான எந்த ஒரு உதவிகளோ சம்பளங்களோ எதற்காகவும் அல்ல, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும். உற்சாகம், தேவனை சேவிக்கிறதுக்கு நமக்கு உள்ளத்திலிருந்து உற்சாகம். அதனால்தான் அவர் நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறார். என் நினைவு நான் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பது. ஆனால் மன உற்சாகமா இருக்கிறேனா என்பதை ஆண்டவர் அந்த தோற்றத்தை பார்க்கிறார். மன உற்சாகத்தோடு உத்தம இருதயத்தோடு சேவிக்கிறவர்கள் தான் கர்த்தரை அறிந்தவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு உயர்ந்த அடைக்கலம். எல்லாருக்கும் அடைக்கலம் இல்லைங்க. சொல்றதுதான், கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழே அணைத்துக் கொள்ளுகிறது போல நான் கூவி கூவி உங்களை அழைத்து கொண்டே இருந்தேன். அந்த கோழி ஒரு கழுகோ ஏதோ ஒரு காரியத்தை பார்த்த உடனே அது கூவி அழைக்கும் தன் குஞ்சுகள். அந்த குஞ்சுகள் அந்த செட்டையின் கீழே வந்து விட்டதானால் ஒரு தீப்பற்றினாலோ அல்லது ஒரு கழுகோ ஏதோ ஒரு மிருகமோ அந்த குஞ்சுகளை பறித்து கொள்ள போகிறதுக்கு வந்தாலும் அது அவர்களை, அந்த குஞ்சுகளை அந்த சிறகுகள் அடைக்கலமாய் பாதுகாத்துக்கொள்ளும். ஒருவேளை ஒரு கோழி குஞ்சோ அல்லது 2 அந்த தாயினுடைய சத்தத்தை கேளாத ஒரு சிவட்டு காதாகவோ அல்லது கேளாதது போல தன்னிஷ்டம் போல வேற எங்கேயோ கொஞ்சம் தூரம் போய் திரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அது அந்த செட்டிக்குள்ளே வர முடியாது. அந்த பருந்தோ அந்த மிருகமோ
ஏதோ ஒரு காரியம் மனுஷன் வந்து அதை பறித்து கொண்டு போய் விடுவார். அதே வண்ணமாகதான் நம்முடைய ஜீவியமும். ஆண்டவர் நம்மை அழைத்து தன்னுடைய செட்டைக்குள்ளே உன்னதமானவரின் மறைவிலே வைத்துக் கொள்ள விரும்புகிற நேரத்திலே நாம் உத்தம இருதயத்தோடும் மனதிலே உண்மையான உற்சாக மனதோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை சேவிக்க வேண்டும். யோசுவா தேவ ஜனங்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? நானும் என் வீட்டாரும் என்றார், கர்த்தரை தான் சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்கிறீர்களோ எனக்கு அதை குறித்து கவலை. கர்த்தரை சேவித்தால் நீங்கள் பலன் அடைவீர்கள். இங்கே சாலமோனுக்கும் அது சொல்லப்படுகிறது. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார், என்றைக்கும் கைவிடுவார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. அதை பிடித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கைவிடாத தேவனார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடும். ஏனென்றால் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அப்படித்தான் கைவிட்டார் இந்த சாலமோனை. எவ்வளவு பிரம்மாண்டமான, உலகமே ஆச்சரியப்படத்தக்கதாக சேவாவிலிருந்து ராஜஸ்திரீ வந்து ஆச்சரியமாய் பார்த்து பெரிய தேவாலயத்தை கட்டினார். தேவாலயம் நின்றுதான் இல்லை, நேபுகாத் நேச்சாரின் காலத்திலே அது முழுவதுமாக இடிக்கப்படும். அதில் உள்ள பொற்பாத்திரங்கள், பொன், வெள்ளி எல்லாம் கொண்டு போகப்பட்டது. ஆனால் அது தீக்கிரையாக, அது தீயினாலே, அக்கினியினாலே அழிக்கப்பட்டது. 7 வருஷம் அதை கட்டினான். 7 வருஷங்கள் அதை கட்டினான். எவ்வளவு பொன், எவ்வளவு மரம், எவ்வளவு காரியங்கள். அதை நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலும் 4 புஸ்தகத்திலும் வாசிக்கும் போது பிரம்மாண்டமான ஆலயம். சாலமோன் சொல்லுகிறான், நான் ஈராம் இடத்துல சொல்லுகிறான், நான் கட்டப்போகிற கர்த்தருடைய ஆலயம் அது மிகவும் பெரியது, பெரிய ஆலயம். வானமும் பூமியும் கொள்ளாத ஒரு தேவன், அவருக்கு நான் கட்டுகிற ஒரு ஆலயம் அவருக்கு கொள்ளாது. ஆனாலும் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டு. பெரிய ஆலயத்தை கட்டிதான் என்ன பயன்? ஆண்டவரை மன உற்சாகத்தோடு உத்தம இருதயத்தோடு சேவிக்கவில்லையே. ஆகையால் அவன் கட்டின ஆலயம் இடிந்து போனது. ஆகையால் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொன்னான். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கூட கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 2வதாக உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல், உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன் நின்று துரத்தவும், உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும், உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினான். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். ஆண்டவர் பலத்த ஜாதிகளை துரத்தி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து விட்டார். தம்முடைய பலத்த கையினாலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி
அவர்களை கொண்டு வந்தார். ஆகையால் இவர்கள் இந்த தேவனை உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறொருவரும் இல்லை என்று அவர்கள் அறிந்து அதை சிந்தித்துக் கொண்டு தங்களுடைய சந்ததியாருக்கும் அதை சொல்லுவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆண்டவர் கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளை, அவர் கொடுக்கிற கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவர் கற்பிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். அதைதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். இதை வாசித்து விட்டால் போதாது, பிரசங்கத்திலே கேட்டுவிட்டால் போதாது, அல்லது ஆடியோ பைபிள் என்று சொல்லி நாம் நேரம் இல்லையே அதை போட்டு கேட்டுக்கொள்ளலாம் என்று இன்றைக்கு துரித வாழ்க்கை வாழ்கிற அந்த துரித வாழ்விலே ஆடியோ பைபிள் கேட்டுக்கொண்டிருந்தால் போதாது, அதை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் போதுதான் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்திருப்போம். நாம் அறிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய பின்வரும் சந்ததியாருக்கும் அதை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார் வாக்குத்தத்தம், பின்வரும் உன் பிள்ளைகள் நன்றாயிருக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாளாயிருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க, நாம் இந்த தேசத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு மட்டுமல்லாமல் நமக்கு அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே நமக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னான். இரண்டாவதாக நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவர் வரும் நாளிலே யாரை எதிர்பார்த்து அவர் வருகிறார்? யாரை கூட்டிக் கொண்டு போகும்படியாக வருகிறார்? அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கலாம், ஆனால் நான் பிரசங்கிக்கிறபடி நான் கை கொள்ளாமல் இருப்பேனானால் அது எனக்கு விருதாவாய் போகும். அது என்னை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். நான் பேசின வார்த்தைகளே என்னை நியாயம் தீர்க்கும். ஆகியதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களில் அநேகர் போதகராயிராதீர்கள். அதுக்காக ஐயோ போதகராய் இருக்கிறவர்களுக்கு அதிக ஆக்கினை உண்டு என்று வேதமே சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை சொல்லுகிறார். அதுக்காக போதக ஊழியம் வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் போதிக்கிறதுனாலே அநேகர் அந்த உபதேசத்தை கேட்டு கர்த்தருக்குள்ளே வளருவார்கள் அல்லவா? அதை நாம் இழந்து போகக்கூடாது. ஆகியால் போதிக்கிறதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின பிரபந்தம் என்று லூக்கா தன்னுடைய முதல் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். இயேசுவானவர் செய்ததையும் உபதேசித்ததை செய்தார், செய்ததை உபதேசித்தார். பிணியாளிக்கு வைத்தியன் தேவைன்னு சொன்னாரு, அவரே வைத்தியனாயிருந்து பிணியாளிகளை சுகப்படுத்தினார். பிணியாளிக்கு ஒரு ரட்சிப்பு தேவை என்று சொன்னார், அந்த ரட்சிகராய் அவரே இருந்தார், அவரே வந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். நாமும் கூட நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை செய்ய வேண்டும், என்ன செய்கிறோமோ அதை சொல்ல வேண்டும். நாம் செய்யாததை யாருக்கும் நாம் சொல்லி என்ன செய்யக்கூடாதுங்க, அவர்களை தவறான உபதேசத்துக்குள்ள. நாம் எதை கடைபிடிக்கிறோம்? பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொன்னான்,
அவர்கள் சொல்லுகிறதை மட்டும் செய்யுங்க, அவர்கள் செய்கிறதை நீங்கள் செய்ய. என்ன ஒரு துக்கமான ஒரு காரியம் வருங்க. அவர்கள் எல்லாம் போதகர்கள், பரிசேயர்கள், நல்ல நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள் தான் அந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள். இவர்கள் எல்லாம் அந்த வேத பிரமாணங்களை மனப்பாடமாய் அவர்களுக்கு தெரியும், மனப்பாடமா படித்தவர்கள் அவர்கள். அதை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் போதிக்கிறதின்படி என்ன செய்கிறது இல்லை, செய்கிறது இல்லை. ஆகியதான் ஆண்டவர் மத்தேயு 23 என்று நினைக்கிறேன், அதிலே பரிசேயரை சொல்லும்போது குருடரே என்று அவர்களை பார்த்து அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுடைய உபதேசத்தை குறித்து மிகவும் கடினமாய் அவர்களிடத்திலே பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே என்று சொல்லி அவர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆகியதான் அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள், அவர்கள் செய்கிறதை, அவர்கள் செய்கையின்படி நீங்கள் செய்யாதீர்கள். மத்தேயு 23:1-2 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். என்ன ஒரு சாட்சி பாருங்களேன். ஒரு வேத பாரகனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, அந்த ஊழியத்தை செய்கிற பரிசேயருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பட்டமும் பெயரும் மாயக்காரர், குருடர். அவர்கள் சொல்லுகிறத செய்யுங்க, அவங்க செய்ய பின்பற்றாதிருங்கள். என்ன துக்கம் இல்லை? அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாய் 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றி, என் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாருங்கள். நான் கிறிஸ்துவின் அடிச்சுவடை தான் பின்பற்றுகிறேன், ஆகையால் நீங்கள் என் அடிச்சுவடுகளை கால் வைத்து வைத்து வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவண்டை தான் வருவீர்கள். நான் உங்களை வேறு எங்கேயும் கொண்டு போக மாட்டேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று எல்லாவற்றையும், அவருடைய படிப்பு, அவருடைய பணம், அவர் எவ்வளவு வசதி படைத்தவர், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினதற்கு காரணம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள், நான் எதை போதிக்கிறேனோ அதை தான் நான் செய்கிறேன் என்று தைரியமாய் இருந்தபடினால்தான் 14 புஸ்தகங்கள், 66 புஸ்தகம் கொண்ட இந்த வேதாகமத்திலே 14 புஸ்தகங்களை எழுதின ஒரே ஒரு மனுஷன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டதின் நோக்கம், அவர் சொன்னதை செய்கிற ஒரு தேவ மனுஷன். எப்படி இயேசுவானவரை குறித்து நாம் அப்போஸ்தலர் 1:2 வாசிக்கிறோமோ, அவர் செய்யவும் உபதேசிக்கும். அதேதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தாரோ அதை தான் உபதேசித்தார். ஆகியால் தனி நபர்களுக்கும் கடிதங்களை, நிருபங்களை எழுதினார். தீமோத்தேயு, தீத்து, பிலமோன் இவர்களுக்கெல்லாம் தனி நிருபங்கள். சபையாருக்கு கொரிந்தியர், ரோமர், தெசலோனிக்கேயர், கொலோசியர், பிலிப்பியர் என்று நிருபங்களை எழுதி எழுதி அனுப்பினதற்கு காரணம் அவருடைய உபதேசம், அவருடைய வாழ்க்கையாயிருக்கும். அப்படியானால் உயர்ந்த அடைக்கலத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அவரை அன்றி வேறே தேவன் இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் அவரை அறிகிற அறிவின் மேன்மை என்ன? அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், கை கொண்டு அதை உபதேசிக்க வேண்டும். அப்ப நமக்கு ஆக்கினை கிடையாதுங்க. ஆகையால் போதகர் ஆகாதீர்கள் என்று எழுதியிருக்கிறது. சிலர் ஒரு வாக்கியத்தை மாத்திரம் வசனங்களில் பிடித்துக் கொண்டு இப்படி போட்டிருக்கு, அதனால நான் எல்லாம்
ஊழியம் செய்ய வரமாட்டேன் என்று நிறைய பேர் பின்வாங்கி போனவர்கள் உண்டு. இல்லைங்க, கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்குமானால், அந்த கிருபை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினதுனால அந்த கிருபை கொண்டே அவர் போதித்தார், கிருபை கொண்டே அவர் வாழ்ந்து காட்டினார். நாமும் அப்படி வாழ முடியும் என்பதுதான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு முன் மாதிரி. ஆகையால் அதை பின்பற்றுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. இதோ, இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. மூன்றாவது காரியம், நம்மை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறது எப்படி என்று சொன்னால், அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்து அப்படியே அவரை பற்றி கொள்ளுகிறார். நாம் அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கீழ்ப்படிந்து கை கொள்ளுகிறது ஒரு பகுதி. அடுத்த பகுதி, அடுத்த முகம் என்று சொல்லலாம். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். இது எங்கு எனக்கு நிறைவேற போகுது? இது எப்போ நிறைவேற போகுது? பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதா இருக்கலாம். நான் என்னுடைய சாட்சியை அநேக நேரங்களிலே சொல்லியிருக்கிறேன். நான் முழு நேர ஊழியத்திற்கு வருவதற்கு 20 வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டியதாயிருக்கு. நான் ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலே தான் வேலை பார்த்தேன். ஆனால் அங்கு நான் சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த சம்பளம் வாங்காமல் நான் அவரையே நோக்கி பார்த்து அவருடைய சம்பளத்தை நான் வாங்கும்படியாக என்னை முழு நேர ஊழியத்திற்கு என்று அழைக்கும் போது 20 வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டும். எனக்கு அதற்கான தீர்க்க தரிசனங்கள் ஒரு போதகர் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப நான் அவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இன்னும் நிறைவேறல. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இன்னும் நிறைவே. பொறுமையாயிருமா, கர்த்தர் அதை ஒரு நாள் வரும்போது நிறைவேற்றுவார் என்று அவர்கள் எனக்கு சொன்னார். அப்படியே பொறுமையோடு நான் காத்துக்கொண்டேதான் இருந்தேன். ஆண்டவர் ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தை எனக்கு அந்த ஊழிய ஸ்தாபனத்திலே கொடுத்தார். எனக்கு ஒரு உயர்வும் அங்கே இருந்தது, ஆனால் ஒரு நெருக்கமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த உயர்வு உனக்கு அங்கு வேண்டாம், இந்த நெருக்கத்திலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று 20 ஆண்டுகள் கழித்து என்னை கொண்டு வந்தார். அதன் பின்பு முழு நேர ஊழியத்திலே இறங்கி ஊழியங்களை செய்கிற வேளையிலே ஆங்காங்கே ஊழியங்களை அஸ்திபாரம் போட்டு ஆரம்பித்து அவர்களோடு கூட இருப்பேன். ஒரு 3 வருடம் அல்லது 3.5 வருடம் அல்லது 4 வருடம், 6, 7 வருடம், சில வருடங்கள். ஆண்டவர் குறித்த ஒரு காலம் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அநேக இடங்களிலே 3, 3.5, 4 வருடங்களுக்குள்ளாக என்னை அங்கிருந்து கொண்டு போய்விட்டார். ஆகையால் நான் எந்த இடத்திலும் நிலையாக இங்கேதான், இந்த ஊழியத்திலே தான் நிலையாக கடைசி வரைக்கும் நான் சாகும் வரை இருப்பேன் என்று யாரிடத்திலும் நான் சொல்லுவதில்லை. இங்கேயும் இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் நான் சொல்லுவதில்லை, சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் ஆண்டவர் விடுக்கிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு குறித்த காலம் வரைக்கும் தான் அந்த ஊழியத்திலே இருக்கு. அந்த நாட்கள் வரைக்கும், அந்த வருடங்கள் வரைக்கும் அங்கே இருந்து அங்கே ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் என்னை இன்னொரு விசாலத்துக்குள்ளே கொண்டு போவார். அது மாத்திரம் எனக்கு நன்றாய் தெரியும்.
அது அப்படியே என்னை கொண்டு போய் இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழிய அழைப்பு அப்போஸ்தல அழைப்பு. சபைகளை நிறுவுவதற்கும் ஸ்தாபிப்பதற்கும், இப்படி ஊழியங்களை ஸ்தாபிப்பதற்கும் கர்த்தர் அநேக கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து ஆங்காங்கே அவைகளை ஸ்தாபித்து, அதன் பின்பு அங்கிருந்து வெளியே வந்த பின்பு மனஸ்தாபமோ ஏதோ இல்லை, மீண்டும் அவர்களோடு கர்த்தர் என்னை இன்னும் இன்று வரையிலும் நான் ஊழியம் செய்த எல்லா இடங்களிலும் எனக்கு இணைப்பும் பிணைப்பும் உண்டு. ஆனால் அவர்களோடையே காலாகாலமாய் நான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினது உண்டு. அப்படி அநேக ஊழியங்களிலே அஸ்திவாரமாய் இருந்து அவர்களோடு கூட அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு காரணமாய் கர்த்தர் என்னை கொண்டு போவார். அதன் பின்பு அங்கிருந்து வெளியிலே கொண்டு வந்தார். அப்படி இன்றும் இந்த நாள் வரைக்கும் அப்படித்தான் என்னை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிரயாணம் என்னுடைய மரணம் வரைக்கும் தொடரும். இதை நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஆயத்தப்படவில்லை. ஆனால் ஆவியானவர் இந்த வேளையிலே சொல்ல வைத்திருக்கிறார். ஏனென்றால் இது என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள். அவைகளில் ஒன்றாகினும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. யோசுவாவின் புஸ்தகம் 23:14 நாம் வாசித்தோமே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு கூட அவர் மேல், அந்த வாக்குத்தத்தத்தின் மேல், ஆங்கிலத்தில் சொல்வார் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட், அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நிற்கிற ஒரு அனுபவம், நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். மனுஷரை சார்ந்தால, பணத்தை சார்ந்தால, எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு ஆதாயத்தையோ சார்ந்தால, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போகாது. ஒன்றாகிலும் அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்னென்ன சொன்னாரோ அது நம்முடைய ஜீவிய காலத்துல நிறைவேற்றி முடிப்பார்கள். அதை நாம் விசுவாசித்து அறிந்திருந்தோமானால் அவருடைய நாமத்தை நாம் அறிந்தவர். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு முழுமையாய் நாம் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கும் போது நாம் அவரை அறிந்திருக்கிறோம். நம்ம நிச்சயமாகவே அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார். இந்த மாதம் நான் ரட்சிக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் ஆண்டவர் என்னுடைய ஊழிய ஸ்தாபனத்திலே எனக்கு ஒரு என்ஜிஓ உண்டு. அதிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்த ஒரு மாதம். ஒரு என்ஜிஓவை 2009 ஜூலை மாதத்திலே ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். 2009 ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவர் என்னை வெண் வஸ்திரம் தரிக்கும்படியாக ஏவிக்கொண்டே இருந்தார். எனக்கு அதில் பிரியம் இல்லை. ஏனென்றால் ஒரு கூட்டத்தார், ஒரு பிரிவினர் எப்படி வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் உபதேசிக்கிறவர்கள், ஆனால் அதை கை கொள்ளாது. ஆகையால் எனக்கு அந்த வெண் வஸ்திரம் பார்த்தா அந்த ஸ்தாபனத்தாலையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து எனக்கு அதுல ஒரு வெறுப்பு உண்டாயிற்று. ஆகையால் நான் ஆலயத்திற்கு கூட வெண் வஸ்திரம் தரிக்காதவள் தான், கலர் உடுப்பு தான் போட்டுட்டு போவேன். எனக்கு இஷ்டமே இல்லாத ஒரு வஸ்திரம் என்று சொன்னால் இந்த வெண் வஸ்திரம். இன்றைக்கு யார் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்க. 2009 வரைக்கும் என்னுடைய நிலைமை அப்படித்தானே. எனக்கு வெண் வஸ்திரமே
தரிக்கவே கூடாது என்றுதான் என்னுடைய மனதிலே இருந்தது. ஆனால் 2009 வருஷம் ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தார், ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்தார். ஆண்டவர் நேரடியாய் ஒரு வெண் வஸ்திரத்தை தன் கையிலே ஏந்தி கொண்டு என்னுடைய கருத்தில் கொடுத்தார். அந்த 2009 வருஷம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து என்னுடைய பிறந்த நாளில் இருந்து நான் வெண் வஸ்திரம் தரிக்க நான் ஒப்பு கொடுத்தேன். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்மா, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையா இருக்க வேண்டும், உன் தலைக்கு எண்ணெய் குறையாமலும் இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தபடினாலே இன்னும் அநேக வெண் வஸ்திரத்தை குறித்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்ததினாலே அந்த வெண் வஸ்திரத்தை தரிக்க ஆரம்பித்தேன். தரிக்க ஆரம்பித்த நாட்களில் இருந்து எனக்கு ஒரு மிஷனரி தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து 7 எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு NGO ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஏவுதலை, ஒரு பாரத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அதன் பின்பு என்னுடைய சிநேகிதியோடு கூட சேர்ந்து நான் ஒரு சில இடங்களுக்கு சென்று இதெல்லாம் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் ஜூலை மாதத்திலே அதை ஆரம்பிக்க கிருபை தந்தார். ஜூலை மாதத்திலே ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிக்க கிருபை தந்தார். அதற்கு பின்பு இந்த விதவைகளுக்கு அரிசி மற்றும் புடவைகள் அது போல காரியங்களை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்படி அநேக காரியங்களை அதன் பின்பு சிறு பிள்ளைகளுக்கு டியூஷன்ஸ் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு இப்படி மிஷனரி தாகத்தோடு கூட இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். இதை குறித்து எனக்கு அதிகம் தெரியாததினாலே நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாத்திரம் ஜூலை மாதத்திலே நான் செய்துவிட்டு என்னோடு இருந்த ஒரு சில பிள்ளைகள் என்னுடைய மூத்த மகனோடு கூட அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று சொல்லி பேங்க்குக்கு போன போது அங்கே அவர்கள் சொன்னதான ஒரு காரியம், நீங்கள் 12A ATG வாங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணப்படும். எனக்கு 12A என்றால் என்ன, ATG என்றால் என்ன ஒன்றுமே தெரியாது. ஒரு எழுத்தும் ஒரு எண்ணும் தான் அது எனக்கு தென்பட்டது. நான் உடனே நான் பணிபுரிந்த அந்த இடத்துல இருந்த ஆடிட்டரை நான் அணுகினேன். அவர்கள் எனக்கு அதிகமாய் உதவி செய்து அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார். அப்பொழுது நாங்கள் நரிக்குறவர் மத்தியிலே இப்படி ஊழியங்களை செய்து கொண்டு வந்தோம். அவர்களுக்கும் அரிசி, துணிமணிகள் இதெல்லாம் கொடுக்கிறது. என்னை அறியாமலேயே இந்த சோஷியல் ஒர்க்கை நான் முன்னதாகவே செய்து கொண்டிருந்தோம். 2007 நான் எப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கு முழுமையாய் வந்தேனோ அப்பொழுது இருந்து செய்து கொண்டே இருந்தபடி நானே இதை ரெஜிஸ்டர் பண்ண பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் அதை கொண்டு போய் எல்லாம் அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு 3 மாதத்திலே எனக்கு அந்த 12A எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனால் ATG எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் இந்த இரண்டுமே அந்த 3 மாதத்திலே எனக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது இந்த அக்டோபர் மாதம் தான் எனக்கு. ஆகையால் இப்பொழுது அதை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். இந்த அக்டோபர் மாதத்திலே 12ஆம் தேதியிலே ஆண்டவர் அந்த 3 மாதத்திற்குள்ளாக இந்த 2 காரியங்களையும் எனக்கு கொடுத்தார். அப்பொழுது என்னுடைய ஆடிட்டர் ஆச்சரியப்பட்டு, என்னுடைய 40 வருட இந்த ஆடிட்டிங் பணியிலே நான் இதுவரையிலும் ஒரு நபரிடத்திலும் இப்படி நான் பெற்றதை நான் வாங்கி யாருக்குமே கொடுத்ததில்லை. இது கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயம் என்று சொல்றேன். ஏனென்றால் இந்த ஆடிட்டர் என்னை இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போவதற்கு முன்னதாக நான் அந்த காரியங்கள் ரிப்போர்ட் மற்ற காரியங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது அவர் என்னை கேட்டா, நீங்க எப்பொழுதுமே இந்த வெண்வஸ்திரம் தான் தரிப்பீர்களான்னு. நான் சொன்னேன், ஆமா, இந்த நாளைக்கு நம்ம இது இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு போனோம், ஆபீசரை சந்திக்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வஸ்திரம் இதைதான் தரிக்கணும் என்று சொல்லி விட்டு வந்து விட்டேன். ஆனால் என் மனதிலே ஒரு குழப்பம், ஒருவேளை இந்த ஆடிட்டரோட போறதுனால அவருக்கு நான் கலர் உடுப்பு போட்டுட்டு வரணும்னு தோணுதோ, ஆண்டவரே இந்த ஒரு நாள் மட்டும் கலர் உடுப்பு போட்டுட்டு நான் போயிட்டு வரவா என்று கேட்டால் ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை.
நான் அதற்கு பின்பு அவருக்கு போன் செய்து சொன்னேன், நான் இந்த வஸ்திரத்திலே தான் வருவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வஸ்திரம், நான் விரும்பாத வஸ்திரத்தை எனக்கு அதை விரும்பி கொடுத்தார். நான் அதை பெற்றுக்கொண்டேன். இதை நான் மாற்ற மாட்டேன். இந்த வெண் வஸ்திரம் தான் என்னை அங்கே ஒரு சாட்சியாக. அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த நரிக்குறவர் எல்லாம் உங்களால மாற்ற முடியுமான்னு. நான் சொன்னேன், நிச்சயமாக முடியும் சார், இது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு அவரிடத்துல சொன்ன அந்த மாத்திரத்திலே அவர் எழுதினதான ஒரு புத்தகத்தை சைன் பண்ணி எனக்கும் எங்க ஆடிட்டருக்கும் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்தார். அதை வீட்டிலே வந்து வாசித்து பார்த்தால் அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சின்ன வயதிலே அவருடைய ஸ்லேட்டை வைத்து தலையிலே மூடிக்கொண்டு பல மைல்கள் தூரம் வெயிலுக்கும் மழைக்கும் அதுதான் குடையாக இருந்தது என்னுடைய படிப்புக்கு என்று அதுல எழுதியிருந்தார். ஆகையால் அவருக்கு ஒரு ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஜனங்களையும் இவர்களாலே மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு இந்த நரிக்குறவர் மத்தியிலே அநேக பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக பைபிள் காலேஜும் படித்திருக்கிறார்கள். இந்த நரிக்குறவர்கள் மத்தியிலே அநேக பிள்ளைகள் பிகாம், பிஏ என்று எல்லா படிப்புகள் எல்லா இடங்களிலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். கவர்மெண்ட் உத்தியோகத்துல ஈபியிலே ஒரு பிள்ளை வேலை செய்கிறார். இன்னும் அநேக சாட்சிகள் எனக்கு உண்டு. இதெல்லாம் நான் செய்த அஸ்திபார ஊழியம். அங்கேயும் நான் 20 வருடங்கள் அஸ்திபாரம் போட்டுவிட்டு நான் வெளியே வந்து விட்டேன். ஆனால் இன்றைக்கு இன்னொரு போதகர் அந்த ஊழியங்களை செய்கிறார். இந்த லாக்டவுன் காலங்களிலே 13 பேர் ஞான ஸ்நானம் எடுத்தார். அந்த அஸ்திபார ஊழியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். எனக்கென்று இன்றைக்கு எங்கேயும் எந்த சபையிலும் ஆத்துமாக்களே பவுல போஸ்தலனை போல ஆங்காங்கே அஸ்திபாரம் போட்டுவிட்டு ஆங்காங்கே ஒவ்வொருவர் கடமையிலும் சொன்னார், திமோத்தேயு உன்னை இங்கே விட்டு விட்டு போறேன், தீத்து உன்னை அங்க விட்டு விட்டு போகிறேன், எப்படா தீத்து உன்னை அங்க விட்டு விட்டு போகிறேன் என்று ஆங்காங்கே விட்டு விட்டு வந்தது போல நான் ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை அங்காங்கே எழுப்பி விட்டு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கும் அங்கெல்லாம் செல்லுகிறேன். அவரவர்கள் கூட்டங்களுக்கு, விசேஷ கூட்டங்களுக்கு கூப்பிடுகிறார்கள். நான் போகிறேன், ஊழியங்களை செய்கிறேன். இன்றைக்கும் என்னை நேசித்து அழைக்கிறார்கள். இதை நான் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கவே இல்லை. நான் ஆண்டவரிடத்துல சாயங்காலத்துல உட்கார்ந்து இந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் ஆண்டவரே நீர் பேசும். நான் ஒரு நெருக்கத்திலே இருந்தேன், நான் அழுது கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து, நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை ஒன்றாகிலும் தலையிலே விழுந்து போகவில்லை அல்லவா என்று இப்பொழுது எனக்கு இவைகளை ஞாபகப்படுத்தினார். ஆகையால் தான் நான் அதை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். இதை நான் ஆயத்தம் பண்ணவில்லை. வேத வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து ஆண்டவர் இவைகளை எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அறியேன் இது எத்தனை பேருடைய இருதயங்களை தொடும், எத்தனை பேரை ஊழியத்திற்கென்று எழுப்ப போகிறது எனக்கு தெரியல. ஒரு நெருக்கத்திலே இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். ஒரு வியாதியின் படுக்கையில இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20ஆம் வருஷம் 21ஆம் வருஷம் 2 வருஷமும் இந்த கொரோனா வியாதி பரவன நாட்களில் நானும் அந்த வியாதியில படுத்திருக்கேன். ஆனால் தெய்வீக சுகத்துல இருக்கிறபடினால் ஒரு சின்ன மாத்திரையோ மருந்தோ இல்லாம வெறும் சுடுதனை வெந்நியை குடித்து கொண்டு நான் அந்த நாட்களை கழித்து 1.5 மாதங்கள் அதோடு கூட தான் என் வேலைகளை செய்வேன், வந்து படுத்துக் கொள்வேன். முழுவதுமாக இரும் என் விழா எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போகிறது, பயங்கரமான வேதனை. ஆனால் அந்நாட்களிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, உன் வயது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பமான வயது போலாகும். நான் சொன்னேன், ஆண்டவரே இன்றைக்கோ நாளைக்கோ நான் சாக போறேன், எனக்கு ஆண்டவரே கழுகுக்கு சமானமா வார வயதா எங்கே ஆண்டவரே என்று அந்த ஏப்ரல் மாதத்திலே தான் எனக்கு கம்பேஷன் டீம் என்றதான ஒரு சேனல்ல, யூடியூப் சேனல்ல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக
அவர்கள் அழைத்திருந்தார்கள். அன்றைக்கு முழுவதும் ஒரு பிளாஸ்க் முழுவதும் தண்ணீர் போட்டுதான் குடித்து கொண்டுதான் அந்த சாட்சியை அன்றைக்கு பார்க்கிறது. அதற்கு பின்பு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்நாள் வரைக்கும் கழுகுக்கு சமானமாய்தான் என் வயதை வான வயது போலாக்கியிருக்கும். எனக்கு 65 வயது ஆக்குறது. 65 தான் என்று சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 65 வயது தான் ஆகிறது. ஆகையால் இன்னும் வாழ வயது போல்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அவருடைய வார்த்தையிலே நான் முதலாவது விசுவாசிக்கவில்லை. கழுகுக்கு சமானம். என்ன ஆண்டவரை சொல்றேன், நாளைக்கோ நாளன்னைக்கோ என்னைக்கு மறிப்பேன் என்று உம்முடைய வருவதற்கு நான் வாஞ்சியாயிருக்கிறேன். ஆண்டவர் மீண்டும் அந்த வார்த்தையை பேசினார். ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார். அதன் பின்பு அதே வார்த்தையை கொண்டு அநேகரை உயிர்ப்பிக்க கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தினார். சிலர் வியாதி படுக்கையில இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு சொன்ன இந்த வார்த்தையை அந்த மகளிடத்திலே போய் சொல். அங்கே போய் சொல்லி அவர்கள் இன்றைக்கு உயிரோடு சாட்சியாயிருக்கிறான். அவர்களும் மரண தருவாயிலே படுத்துக் கொண்டிருந்தார்கள். மரிக்கும் தருவாயிலே ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தார், அந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகாது என்று முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கூட நாம் விசுவாசித்தோமானால் நாம் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்ததாக கடைசியாக உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஹல்லேலூயா. 40 வருஷங்க ஒருத்தவங்க பழைய செருப்பே போட்டுட்டு நடந்தாங்க, பழைய வஸ்திரம் போட்டுட்டு நடந்தாங்களாம் 40 வருஷம். என்ன ஆச்சரியம் பாருங்களேன். கடைசியாய் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று சொல்லுகிற தேவன் அவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? நம்மை நினைவு கூற சொல்லுகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து நினைவு கூறுகிறது மட்டுமல்ல, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், இந்த 40 வருஷம் உங்கள் வஸ்திரமும் பழையதா போல உங்க காலில் உள்ள காலணியும் பழையதாய் போகவில்லை என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார்கள், உங்கள் தேவன் நான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நாம் அவர் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. இன்றைக்கு நான் பகல் வேளையில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நெருக்கத்திலே அழுது கொண்டே காலையில் கதறி ஆண்டவர்கிட்ட அழும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். நான் கிச்சன்ல போய் சமைக்க ஆரம்பித்தேன். அந்த பாடலை பாட ஆரம்பித்தேன். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தால் இன்பம் நிகழ்ந்தேன் என்று எண்ணி சொன்னார். எண்ணி பார்னி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் வியப்பை தரும். இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்த பின் நான் அந்த பாடலை பாடி ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளமாண்டவர். இப்பொழுது நான் போகிற இந்த நெருக்கத்தில் எனக்கு விசாலம் உண்டாக்கவே, நிச்சயமா எனக்கு ஒரு விசாலம் உண்டாக்கவில்லை. நான் அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை 40 வருஷம். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். வஸ்திரமும் பழையதாய் போகவில்லையாம், அவர்கள் காலிலே போட்டிருக்கிறதான பாதரட்சையும்
பழையதாய் போகவில்லை. அவ்வளவு புதிதாய் ஆண்டவர் அவர்களை 40 வருஷம் நடத்தினார் என்று சொன்னார். இந்த அற்புத தேவனை நாம் துதித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதித்து பாடுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார் அல்லவா, அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நாம் எதை மறந்தாலும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறவாமல், எனக்கு ஆண்டவர் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒன்று அவருடைய வசனத்தை கொடுத்து, இல்லதொரு பாடலை கொடுத்து, அதிலே என்னை மூழ்கி போக வைத்து அந்த காரியங்கள் எனக்கு மாறுதலாய் முடிய செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த உயர்ந்த அடைக்கலம் யாருக்கு? அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை உத்தம இருதயத்தோடும் உண்மையான உற்சாகமான மனதோடும் அவரை சேவிக்க வேண்டும். இரண்டாவது, நம்மை நடத்தி வந்த தேவனை அறிந்தவர்களால் அவருடைய சந்ததியார் அறிந்து கொள்வதற்கு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்களால் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறி போகாது என்று விசுவாசிக்க வேண்டும். நான்காவதாக, அவர் நம்மை நடத்தி வந்த இந்த பாதைகள் எல்லாம் எண்ணி 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 கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த பாடலின் ஒரு அடியை மாற்றம் நான் பாடி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். Hallelujah, praise Jesus. துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும் இன்பம் நிகழ்ந்தேன் என்று நீ சோர்ந்தாலும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போதும் சிலுவை உனக்கு வலுவாகும் போதும் எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். அகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதைரியப்படாதே கர்த்தரும் பக்கம் அநேகமாம் நீ பெற்ற சிலாக்கியங்கள் தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன வந்தாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆமென், ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிப்போமா? நீங்கள் எந்த துன்பத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்கள்? அகோர துன்பமா? துன்பத்தின் தொல்லைகளா? இதன் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நேரடியாய் வந்திருக்கிறபடினா
நாம் ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லி, ஆண்டவரே நான் உண்மை இதுவரைக்கும் அறிந்து கொண்ட விதத்தை காட்டில் இன்னும் ஆழமாய் உடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்க முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே என் பேரிலே நம்பிக்கையாய் நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து 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 எண்ணி பார்க்க முடியாதங்க அவ்வளவு நன்மைகள். அன்னை எண்ணி பார் என்று எண்ணி பார்க்க முடியுமா? நம்ம எண்ணுவதற்குள்ளே நம்முடைய ஜீவிய காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினா ஒரு காரியங்களுக்காகவே கொடுக்கிறது ராஜா. காவலை சுமை சுமந்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடி ஆண்டவரே உடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும். ஆண்டவரே அதை கை கொண்டு கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்க அந்த உன்னத அனுபவம் உயர்ந்த அடைக்கலம் உமையாரிகிறவர்கள் உத்தம இருதயத்தோடு நாங்கள் உண்மை சேவிக்க வேண்டுமே. ஓ மனுஷருக்காக அல்ல, ஓ யாருக்காகவும் அல்ல ஆண்டவர், உத்தம இருதயத்தோடு ஓ எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. உற்சாகமான மனதோடு ஆண்டவரே உற்சாகமான அதோடு உமை சேவிக்கிறவே, உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவே. ஓ ரீதனமணி ஓ நீர் எங்கள் வாழ்க்கையிலே சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லையே, தவறி போவதில்லையே, தவறி போவதில்லையே. அவைகளை நிறைவேற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ரபாலதிக்கமரபாக்குறோம் அல்வா ஓ சிவலதிக்கமரபா எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைவு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு 40 வருஷம் அந்த வனாந்தர வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நடத்தி வந்து அவர்கள் வஸ்திரங்கள் பழகாய் போகவில்லை, அவர்கள் பாதரட்சிகள் பழகாய் போகவில்லை. ஆண்டவரே அதை போல எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறீர்கள், எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் அறிந்து உடைய நாமத்தை அறிந்தவர்கள் வானத்திலும் பூமியிலோ பூமியின் கீழே உள்ள எந்த இடத்திலும் மயலாமல் வேறு தேவன் இல்லை அப்பா. எங்களை நேசிக்க ஒருவர் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை ஆண்டவரே. ரீகால் அது நிமால் அது ரபம் ஷபலா திக்கமரபா ஓ ரீகால் ஒரு ரபாலபா ஓ ஷிமலது நிமா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமையன்றி வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, இந்த பூவுலகில் இல்லை அப்பா, இந்த பூவுலகில் இல்லை ஆண்டவரே. ரீகா நது நிமாலது இந்த பூவுலகத்தில் இல்லை ஆண்டவரே, உமை அல்லாமல் ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொண்டு அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே எங்களை நீர் வைக்கிற வரைக்கும் நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே ரீதா நது நம நகுணம நம உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர 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 செய்விரா கிருபை செய்விரா கிருபை செய்விரா கண்டவரே. சபலதி கமரமா ஓ ரபலதி கனமா குடபலமா. ஆமென். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான நாளுக்காக மக்கள் சொல்லி உடைய வார்த்தைகளை கொண்டு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியெல்லாம் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் உண்மையான முழு இருதயத்தோடு உண்மை சேவிக்க, மன உற்சாகமாய் உண்மை சேவிக்க, உத்தம இருதயத்தோடு உண்மை சேவிக்க
இந்த கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க, கை கொண்டு நடக்க, கை கொண்டு போதிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவர்க்காய் மக்கள் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போவதில்லை. அவைகளை நிறைவேற்றுகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் மறவாமல் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்துகிறவர்கள். உம்மை அறிந்த அறிவிலே நாங்கள் உயர்ந்திருக்க, அந்த உயர்ந்த அடைக்கலத்தை அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யலாம். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.